இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரா இருந்தா அதனோடு என்ன வராதான்? வேதனை வராது. வேதனை வராது. இன்னைக்கு நம்ம படித்தோம், ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறாரு, ஆனந்தமா நம்மளை என்ன செய்யறாரு? வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் தவறான வழியில ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல் இல்லை. ஆனா கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவாரா இருந்தா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமா இருந்தா அதனோடு துக்கம் இருக்காது, அதனோடு வேதனை இருக்காது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப நாங்கள் 5 வாரங்களாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம், ஆண்டவர் நம்மளை தரித்திரனா இருக்கிற நம்மளை விடுவிக்கும்படிக்கு கல்வாரி சிலுவையில பலியானார். இந்த சுவிசேஷத்தை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அந்த சுவிசேஷம் உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குறதுக்குரிய பலனை தரும், ஞானமா சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை